உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியிலையும் என்னோட கருத்துக்களில் நான் கூறும்பொழுது ஏதாவது மாற்றுகள் இருந்தாலும் சரி, தவறுகள் இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அரசியல் பற்றின தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவாதம். அரசியல் பொறுத்த வரைக்கும் சரி, தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம தேர்தல் பேஸ் பண்ணி தான் நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கினாலே நிறைய டிவி டிபேட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய கட்சி சார்ந்த நபர்கள் யார் வந்து முந்துறாங்க, யார் வந்து பிந்துறாங்க, மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க, மக்களோட கவனம் யார் மேலே இருக்குன்னு சொல்லி பயங்கரமான தலைப்புகள், ஒரு டைலாக் மாதிரியே இருக்கும். நல்ல நல்ல ஒரு கவர்ச்சியான தலைப்புகள் வைத்து நிறைய டிவி முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, யூடியூப் சேனலும் சரி விவாதங்கள் நடத்துவாங்க. அதில் வந்து கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்கள், கட்சியில் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவங்க, மக்கள் அறிந்த முகங்களை வர வச்சு அவங்க கட்சி சார்பாக என்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களும், எதிர்கட்சியில் உள்ளவங்கள கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறதையும் எல்லாமே அந்த டிவி டிபேட் மூலமாக நம்ம பார்க்க முடியும். விவாதம் மேடைனே சொல்லலாம். பயங்கரமாக இருக்கும். சில விவாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவும் இருக்கும், ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா இருக்கும், கவனத்துக்குரிய விஷயமா இருக்கும். நிறைய கேள்விகளும் சரி, நிறைய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய விவாதங்களை நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக அதிகமாக எடுத்து பண்ணக்கூடியது தந்தி டிவி பண்ணுறாங்க, நியூஸ் 17 பண்ணுறாங்க, நியூஸ் 18 பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன் நியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய விஷயம் எலெக்ஷன் டயத்தில் பண்ணக்கூடியது டிபேட், டிவி டிபேட்டு. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களோட கொள்கை என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இவங்க பிற கட்சி மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதுக்கு அந்த கட்சி என்ன பதில் சொல்கிறாங்க, எல்லாமே நம்மளால் டிவி டிபேட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் டிவி டிபேட்டில் கடந்த ஆண்டுகளும் சரி, இப்போ சமீபம் 2025 2026 இந்த காலத்தில் அதிகமாக டிவி டிபேட்டில் கலந்துக்கூடிய வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2016 கட்சியாக, அரசியல் கட்சியாக உள்ள வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியலில் போட்டியிட்டு மக்களோட நம்பிக்கை மூலமாக 36 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஆனால் இதுக்கு முந்தைய மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு பெருமளவில் ஒரு மதிப்பீடும் இல்லை, பெருமளவில் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்துச்சு, மீடியா ஸ்டைடு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவாதம்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தெரியும். தமிழக முதலமைச்சருக்கான போட்டி யாருக்குன்னு சொல்லி விவாதமும், மக்கள் சந்திப்பு, மக்களுக்கான பிரச்சனையாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த தலைப்பில் விவாதங்கள் நடந்தாலும் அதை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படுதுங்கிறது இப்போ சமீப காலமாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா சீமானோட அவருடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட அதிகமான யூடியூப் சேனலில் தான் அவரோட கருத்து, அவரோட செய்தியாளர் சந்திப்பு, அவர் பிரச்சனையை கையாளுற விதம், அவரோட கருத்துக்கள், அறிக்கை எல்லாமே யூடியூப் சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதிகபட்சமாக. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுலேன்னு பொதுவாகவே தெரியும். அதனால் யூடியூப் பக்கத்து அதிகமான இளைஞர்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. விவாதங்கள் அதிகமாக டிவி டெலிகாஸ்ட்டை விட யூடியூப்பில் தான் அதிகமாக டெலிகாஸ்ட் ஆகுது. அதனால் நிறைய பேர் நாம் தமிழ் கட்சி சார்ந்த நபர்கள் ஒவ்வொரு டிவி டிபேட்லையும் சீமானவர்கள் கட்சி சார்ந்த முக்கியமான நபர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வர வைக்கிறனால டிவி டிபேட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. டிவி டிபேட்டில் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சேனலையும் தாண்டி பார்க்கக்கூடிய மக்களும், நேரடியாக பார்க்கக்கூடியவங்களும், யூடியூப் மூலமாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் நாம் தமிழர் கட்சியை பாராட்டக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு விவாதங்களையும் அவங்க ஒரு கட்சியை நோக்கி எடுத்து வைக்கிற கேள்வியும் சரி, இவங்க சொல்லக்கூடிய பதில்களும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஆதாரத்தோட தெளிவான விளக்கங்களோடு தான் நம்மளோட பார்க்க முடியுது. அது வந்து நடக்கிற விஷயம் தான், இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ரொம்ப சிறந்து பேசக்கூடிய விஷயங்கள் ஆதாரத்தோடு பேசுவாங்க. அவதூறு, எந்த ஒரு அவதூறும் பேச மாட்டாங்க. ஒரு கட்சி பற்றி அவதூறோ, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ விவாதங்களில் அவங்க எடுத்து வைக்கவே மாட்டாங்க. முழுக்க அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே அரசியல் பேஸ் பண்ணி அந்த கட்சி, இப்போ திமுக பற்றி பேசுகிறாங்களா, திமுக என்ன செஞ்சிச்சோ அதை வரலாறை எடுத்து அதுக்கான பதிவும் ஆதாரமும் வச்சு தான் பேசுவாங்க. டிவிக்கு என்ன பண்ணுச்சு அதோட ஆதாரத்தை வச்சு தான் பேசுவாங்க. இது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய விஷயம் தான். மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு டிவி டிபேட்டில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு வியூஸ் அதிகமாக இருக்குது, கீழே உள்ள கமெண்ட்ஸும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் இருக்குது. ஏன்னா சீமானோட நடவடிக்கையை தொடர்ந்து பொதுமக்கள் யூடியூப் மூலமாக பார்த்துருக்காங்கிற விஷயம் விவாதங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை தொடர்ந்து தந்தி டிவியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விவாதங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா இருப்பாங்க, அந்த அக்கா நேம் டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்க நடுவராக நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க இருப்பாங்க. ரீசெண்டாக பாண்டிய அவர்கள் நடத்தியிருந்த விவாதத்துலையும் சரி, சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர் கலந்துருந்தாங்க. இடுமோகன் கார்த்திக் அதிகமாக அவர் அண்ணனை பார்க்க முடியும், அபுபக்கர் அவரை பார்க்க முடியும், ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்களை பார்க்க முடியும், கார்த்திகா அக்கா இப்போ வந்து அதிகமான பேசப்படும் நபராக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் எல்லாருமே விவாதத்தில் கலந்து பார்க்க முடியும். ஏன்னா இவங்க சிறந்த முறையில் ஆரோக்கியமான கருத்துக்களை வச்சுட்டு சரியான கேள்விகள் எழுப்புவாங்க. அதே மாதிரி எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய எந்த கேள்விகள் இருந்தாலும் அதற்கு சரியான ஆதாரத்தையும் பதிலையும் கொடுப்பாங்க, தெளிவான பதிலாகவும் இருக்கும். இது தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய விஷயம், தந்தி டிவியில் போடக்கூடிய டெலிகாஸ்ட் என்னன்னா, மக்கள் மன்றத்தில் சீமானவர்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து தந்தி டிவி வந்து விவாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது, காலையிலையும் ஈவினிங்கும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து
முஸ்தபா அவர்கள் டிவிகே கட்சி சார்பாக வந்து பேசியிருப்பாங்க. முஸ்தபா யாருங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியும் இல்லை. கரூர் ஸ்டாம்பேட் நடந்ததுக்கப்புறம் டிவிகே சார்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முரண்பாடற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மொத்தத்தையும் திமுக மேலே வச்ச நபர் முஸ்தபா அவர்கள். அவர் மேலே நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்குமே சரியான ஆதாரங்கள் இருந்ததே கிடையாது. கரூர் ஸ்டாம்பேடில் விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசின 3 நபர்கள் இவர் முக்கியமான நபர். தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் இப்போ அவர் கட்சியிலே சேரப்போகிறதாகவும் இருக்குது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளும் ஏற்புடையதாக இருக்குமானா இல்லவே இல்லை. அதை தொடர்ந்து சீமானவர்கள் கடந்த ஆண்டு நடத்திய ஒவ்வொரு மாநாட்டை பற்றியும் அதை நக்கல் பண்ணுற துணியிலையும் கிண்டல் பண்ணுற துணியிலையும் அவரோட கருத்துக்கள் இருந்ததை பார்க்க முடியும். அதே மாதிரி நாம் மக்கள் அண்ணன் இடும்பன் கார்த்திக் அதில் சொல்லியிருப்பார். அதில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து முஸ்தபா அது பேசுவோன்னு நினச்சி அதே மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். இடும்பன் கார்த்திக் அண்ணன் மட்டும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்த்தேன். எல்லா மக்களும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவங்க எல்லாருமே தெரியும். முஸ்தபா ஒவ்வொரு டிவி டிபேட்லையும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க எதிர்த்தரப்பில் இருந்தாங்கன்னா எடுத்துக்கிட்ட முதல் கேள்வி ஆடு மாடுகள் கோழிகள்லாம் இவர் வந்து மாநாடு நடத்துவார், அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, எந்த அளவுக்கு மக்களோட வரவேற்பு இருந்துச்சுங்கிறது முஸ்தபா அவருக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் இதை பண்ணுறாங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதை கிண்டல் தோணியிலே பண்ணக்கூடிய விஷயத்தை முஸ்தபா அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை நோஸ்கட் பண்ணுற அளவுக்கு இடும்பவன் கார்த்திக் ஒரு சம்பவம் பண்ணி விட்டார். தெரியும் முஸ்தபா அவர்கள் இதை பேசுவார், நகைச்சுவையாக பேசுவார் அப்படின்னு தெரியும். அது ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்க முடியுமே தவிர இது ஒரு வாதமாக எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பதிலடி கொடுத்துருப்பார். அந்த ப்ரோமோவில் நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து இடும்பவன் கார்த்திகள், சாட்டை துரைமுருகன் அவர்கள், அபுபக்கர் அவர்கள், இமாயின் அவர்கள், இவர் அண்ணன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவாதத்திலையும் கலந்துக்கிட்டு சரியான ஆரோக்கியமான கேள்விகளுக்கு தெளிவான பதிலை கொடுக்குறாங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஒவ்வொரு விவாத மேடையிலையும் நாம் தமிழர் கட்சி இருந்துச்சுன்னா அதோட பார்வையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதே மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை ஆதரவாக தான் நிறைய பதிவுகள் வருது. அபுபக்கர் நல்லா பேசியிருக்காரு, இடும்பவன் கார்த்திக் சரியான தரவுகளோட பேசியிருக்காரு, இவங்க ஃபாத்திமா ஃபர்கானா வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசப்பட்ட கருத்துக்கள் தெளிவாக இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை அதுக்கான கமெண்ட்ஸை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் விவாத மேடையில் கலந்துக்கிறவங்க ஒவ்வொரு டிவிக்கும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, நேரடியாக நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிற அரசியலுக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தையுமே தெரிவிக்காமல் அவங்கள பற்றின அவதூறு, தனிப்பட்ட மனித தாக்குதல், அவதூறுகளை பரப்புறது, அவதூறான கேள்வி, ஒரு முகசுலிப்புக்குமான கேள்வி, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஆடு மாடுகளுக்கான மாநாடு, ஆடு மாடுகளின் மாநாடு இல்லை, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும்னு சொல்லி போராடுறது, இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் தெரியாமல் இருந்துச்சு. சீமானவர்கள் எடுத்த நடவடிக்கை மூலம் தான் மேய்ச்சல் நில பிரச்சனை இருந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தண்ணீரில், கடலில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கடலில் எவ்வளோ குப்பைகள் கலக்கப்படுது அப்படிங்கிறதும், கடலோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சீமானவர்கள் மாநாடு மூலம் தான் தெரிய ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருக்கும் கொண்டு சேர்றாங்க. மரங்களின் முக்கியத்துவம் எவ்வளோ, மரங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுது, இப்போ மரங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, காடுகளோட வளம் எந்த அளவுக்கு இருக்குது, மரங்களை ஏன் நேசிக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு கொண்டு போயிருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுருந்துச்சு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாநாடுகள் எல்லாருமே பொதுமக்கள் ஏற்றுக்கிட்டாலும் பிற கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள், பிற கட்சி ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் கிண்டல் தோணியில் தான் பார்க்குறாங்க. அவங்க எப்படி வேணால் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து இது ஏற்புடையதாக இருக்கா, மக்களுக்கு தேவையா, மக்களோட அன்றாட வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையாக இருக்குன்னா ஆமாம் இருக்குது, இது சரியான விஷயம் தான், இது கண்டிப்பாக தேவை. அதை நாம் தமிழர் கட்சி தெளிவாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. தமிழ் தேசியத்தை கொள்கையாகவும் அதை ஒரு பேஸ்மெண்ட்டாக கொண்டு தான் அது மேலே நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டணம் எழுப்பப்பட்டிருக்கு. தமிழ் தேசியங்கிறது தமிழோட மக்களோட அரசியல் உரிமை மட்டும் இல்லாமல் வாழ்க்கை உரிமையும் எடுத்து பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை அவங்க கையில் எடுத்துருக்கனால கண்டிப்பாக இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க பேசித்தானுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போயும் அதை பேசித்தான் இருக்காங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு விவாதம் இடங்கள்லையும் அவங்க எடுத்துக்கக்கூடிய கருத்துக்கள், இடும்பவன் கார்த்திக்கும் சரி, சாட்டை துரைமுருகனும் சரி, அபுபக்கர், இந்த மாதிரி முன்னாடி சொன்ன எல்லா நபர்களுமே தெளிவான சரியான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அதற்கு சரியான பதில் ஆப்போசிட்லேருந்து வருதுன்னு பார்த்தா சரியான பதில்கள் இல்லை. அதற்கு எல்லாருமே முரண்பட்ட கருத்தும் சரி, அவதூறுகளான பதில்கள் தான் வருது. இது ஏற்புடையதில்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக தந்தி டிவி வெளியிட்ட ப்ரோமோவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்திய டிபேட்டில் சாட்டை துரைமுருகனும் நாஞ்சில் சம்பத்தும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போயும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தமிழ் மொழி எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குது, தமிழ் மொழியை எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் ஆண்ட அரசாங்கம், ஆளும் அரசாங்கம் எந்த நிலையில் வச்சுருக்காங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். அவர் தனிப்பட்ட அவரோட சேனலே பேசியிருந்தார். சாட்டை நாஞ்சில் சம்பத்தும் நானும் அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும், நானும் ஒவ்வொரு விவாதத்தில் உட்காந்துருப்போம், அப்போ நான் இந்த கேள்வி கேட்பேன்னு சொல்லி தொடர்ந்து கரூர் சம்பவத்தையும் சரி, கொள்கை சம்பந்தப்பட்ட எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு சரியான பதில் டிவிகே கட்சி சைடும் சரி வரதில்லை. டிஎம்கேக்கு எதிர்ப்பாகவும் சரி, பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்திருக்காங்க. அது சம்மந்தமாக அவங்க கேள்விகள் கேட்டாலும் அதற்கான எந்த ஒரு சரியான ஆதாரமான பதில் வர்றதில்லை. எல்லாம் அவதூறுகள் குற்றச்சாட்டு தான் வந்துட்டுருக்கு. இது ஏற்புடையதெல்லாம் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ விவாதங்களையும் நாம் தமிழர் கட்சி முன்னிலையில் தான் இருக்குது. நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து மக்கள் களத்தில் நின்னா கண்டிப்பாக மக்கள் ஆதரிப்பாங்க. எப்போவுமே ஒரு சித்தாந்தத்துக்கு எதிர்ப்பு, மாற்று எல்லாமே இன்னொரு சித்தாந்தத்தை தவிர அதே சித்தாந்தத்திலிருந்து வரக்கூடிய புதிய நபர் கிடையாது. இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா?
சரிங்களா? ஒரு தமிழ் தேசியங்கிறது திராவிடத்துக்கு மாற்று, திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் தான். இதில் எந்த ஒரு மாறுபாடுமே இல்லை. திராவிடத்தை முழு எதிர்ப்பாக தமிழ் தேசியம் கையில் எடுத்திருக்காங்க, தமிழ் தேசியவாதிகள் பார்க்குறாங்க. அதற்கு முக்கிய முன்னாடி ஒரு ஆளாக நிற்கிறது பெரியார். அதனால தான் ஈவே ராமசாமி அவர்களையும் பெரியார் அவர்களை முக்கியமாக எதிர்க்கிறதுக்கு காரணமாக நான் பார்க்குறேன். இதுக்கு எதிர்க்கிறதுக்கு வேறு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் நிறைய இருக்குது. பெரியார் அவர்கள் சொன்னக்கூடிய விஷயங்கள் நிறைய முரண்பாடுகள் இருக்குது தான். ஆனால் அவங்க இதுக்கு எதிர்த்தாகணும்னா சித்தாந்தத்து மேலே, கொள்கை மேலே முழு எதிர்ப்பு வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கொள்கை சார்ந்துள்ள கட்சி பிற கட்சி எதிர்க்கும் போது அந்த கட்சியோட கொள்கையை தான் எதிர்க்க முடியும். அதுதான் ஜெயிக்கும், அதுதான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். சரிங்களா? இது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். கொள்கை சரியாக இருந்துச்சுன்னா இன்னொரு கொள்கை நம்மளால் எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியும். கொள்கை சரியாக இல்லைன்னா என்ன தான் நம்ம எதிர்ப்பு வைத்து இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட தமிழ் தேசியங்கிற மிகப்பெரிய உறுதியான ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் பரவலாக இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் விதைக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களிடத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குது, மக்கள் ஆதரிக்க தொடங்குறாங்க. இப்போது எலெக்ஷன் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் பெறும். அதற்கு இந்த மாதிரி டிவி டிபேட் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது. டிவி டிபேட் மூலமாகவும் நாம் தமிழர் கட்சி தன்னோட கட்சிக்கான மக்கள் சேவை எந்த அளவுக்கு இயக்குங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு விவாத மேடங்களையும் கலந்துக்கிட்டு பிற கட்சி குற்றச்சாட்டு வைங்க, வேணானே சொல்லலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும், தமிழ் தேசியம் என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அழுத்தி சொல்லுங்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் சரி தமிழ் தேசியத்துக்கு ஒரு முகம் கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இதை ஒரு பிரச்சனமாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழ் தேசியம் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த தந்தி டிவியில் நடத்தப்பட்ட இந்த விவாதத்துக்கான ஒரு கட்டு வீடியோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன மாதிரி நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நானும் வெயிட் பண்ணுறேன் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தவறுகள் இருந்தாலும் சரி, மாற்றுகள் இருந்தாலும் சரி, ஏற்புகள் இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நான் முழு மனதாக ஏற்றுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.